கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, தினம் வருத்துவதன் வழியாக உங்களை மீண்டுமாய் சந்திப்பதில் மீண்டுமாய் சந்தோஷப்படுகிறேன். இந்த நாளிலே சங்கீதங்களின் புஸ்தகம் 109:31. ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவர்களின் நின்று எளியவனுடைய ஆத்துமாவை ரட்சிக்கும்படி அவர் அவன் வலது பார்சத்திலே நிற்பார் என்று தாவீது சொல்லுகிறார். அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் உலகத்தில் எத்தனையோ விதங்களில் நம்முடைய முன்னேற்றத்தையும் நம்முடைய உயர்வையும் மேன்மையையும் கண்டு பாராட்டுகிறவர்கள் மிக மிக குறைவுதான். நமக்கு வந்த உயர்வுகளிலே சந்தேகப்படுகிறவர்கள் உண்டு, எரிச்சல் அடைகிறவர், பொறாமைப்படுகிறவர்கள் உண்டு. இப்படி பல்வேறு விதங்களிலே அந்த எரிச்சலும் பொறாமைகளும் கோபங்களும் அந்த காரியங்கள் எல்லாம் நம்மை தாக்குவதற்காக நம்மளுடைய வாழ்க்கைக்கு எதிராக கூட்டம் கூடுகிற ஒரு கூட்டமாக சில நேரங்களில் காணப்படலாம். இப்படி பல்வேறு விதங்களிலே தேவ பிள்ளைகளாகிய நமக்கு எதிராக எழும்புகிற காரியங்களில் அதை பற்றி தாவீதுக்கு கிடைச்ச வெளிச்சத்தை சொல்லுகிறார். ஆண்டவர் என்ன செய்கிறார்னா, அப்படிப்பட்ட மக்களிடத்திலிருந்து நம்மை பாதுகாக்கக்கூடியவராக இருக்கிறாராம். அப்படி பாதுகாப்பதற்காக தேவன் நம்முடைய வலது பார்சத்தில் நிற்கிறாராம். ஆகவே நம்புங்கள், சத்துரு வெள்ளம் போல வந்தாலும் ஆண்டவர் எனக்காக கொடியேற்றுவார். அவர் என் வலது பார்சத்தில் நிற்பதன் நோக்கமே சத்துரு எனக்கு எதிராக விடுகிற ஆயுதங்களிலிருந்து, தாக்குதலிலிருந்து என்னை காப்பாற்றவே. இன்றைக்கும் அருமையானவர்களே, நீங்கள் யார் எப்படிப்பட்ட நிலையில் இருந்தாலும் அன்பானவர்களே, உங்களுக்கு எதிராக உருவாக்கப்படுகிற சத்துருவை கண்டு, ஆயுதங்களை கண்டு பயப்படாதீங்க. வார்த்தையை நம்புங்க. அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறார், ஆகவே நான் அசைக்கப்படுவதில்லை என்று. ஆகவே ஏன் நிற்கிறார் என்றால், கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டாருங்க. கர்த்தர் உங்களை அழைத்து இருக்கிறார். அப்போ அழைத்து தெரிந்து கொண்ட அந்த தெய்வம் ஒரு நோக்கத்தோடு தான் இந்த காரியத்தை செஞ்சிருப்பாரு. அந்த நோக்கம் நிறைவேறுவதற்கு முன்பாக சத்துருவின் திட்டம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறாது. பயப்படாதீங்க, கலங்காதீங்க. கர்த்தர் உங்கள் வலது பக்கத்தில் இருக்கிறபடினால் இன்னைக்கு நீங்கள் காண்கிற அந்த பிரச்சனையை இனி காண மாட்டீர்கள். ஏனென்றால் தேவரீர் உங்களுக்காக எழுந்தருளி உங்களுக்கு தயை செய்யக்கூடிய, உங்களுக்கு விடுதலை கொடுக்கிற, உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கிற காலம் நெருங்கி விட்டது. பயப்படாமல் கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்கள். கர்த்தர் கொடுக்கிற வெற்றியை நீங்கள் காண்பீர்கள். ஜெபிக்கலாம். நல்ல பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக நன்றி. சத்துரு எங்களுக்கு எதிராக எத்தனை விதத்தில் எழும்பினாலும் கர்த்தர் நீர் வலது பக்கத்தில் இருந்து எங்களை பாதுகாக்கிறீர். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாருடைய வாழ்விலும் கர்த்தரின் பாதுகாப்பு இருப்பதற்காக நன்றி. எதை பற்றியும் கலங்காமல் பயப்படாமல் கர்த்தருக்கு நன்றி சொல்லக்கூடிய கூட்டமாக, சேனையாக நாங்கள் எழும்பட்டும். எங்களுக்கு ஆதரவான, எங்களுக்கு சாதகமான நல்ல தீர்ப்பினை கர்த்தர் எங்களுக்கு தருகிறீர். நன்றி அப்பா. உங்க நாமம் மையப்படுவதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.